Hi, hello viewers, welcome back to our channel Ride Mugi. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வந்து என்னோட பைக்குக்கு நான் வந்து saddle bag போடலாமா இல்ல pannier box ஃபிட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. என்னோட பைக் இந்த பைக் இல்ல லாங் டிராவல் போற யாருக்கா இருந்தாலும் ஒரு குழப்பம் இருக்கும். வாங்கும்போது எது வாங்கலாம், பாக்ஸ் வாங்கலாமா இல்ல வந்து பேக் வாங்கலாமா அப்படிட்டு. ஸோ அது வந்து பாக்ஸில் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்புறம் பேக்கில் எது மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ள கட்டரில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக வந்துட்டு நான் ஒரு கிராஷ் கார்டு ஃபிக்ஸ் பண்ண ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா நான் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து பாருங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து இந்த கார்டை வந்து ரொம்ப கிளியராக காமிச்சு கொடுக்கல அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு சின்ன காமிச்சு தரேன். அப்புறம் வந்து இந்த இது ஃபிக்ஸ் பண்ணதால எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது இந்த கார்டில். ஸோ அதுவும் என்னன்றது காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து கார்டை பார்த்து கிளியராகிட்டு இப்படி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து கார்டு வந்து இந்த மாதிரி பிளேஸ் ஆகிருக்கு. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நம்ம உட்காரும்போது வெயிட் அ மினிட், இப்போ நான் உட்காந்துட்டேன்னா என்னோட காலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இந்த ஒரு பீஸ் வந்து பார்த்தா என்னோட முட்டியில் வந்து டச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் எல்லா இதுக்கும் அப்படி இருக்காது பார்த்துங்க. ஸோ வந்து என்னோட கால் முட்டி வந்து இந்த இடத்துல வந்து காமில் டச் ஆகாமல் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே இது வராது. ஏன்னா எனக்கு மட்டும் வருமானு தெரியல. ஏன்னா நான் பஸ்ஸில் உட்காந்தா கூட பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து எனக்கு வந்து முட்டி வந்து முன் சீட்டில் அடிக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கால் வந்து இந்த பீஸில் வந்து டச் ஆகிற மாதிரி சின்ன ஃபீல் இருக்கும். வேணால் காலை கொஞ்சம் நம்ம வந்து கேப் விட்டு வச்சுட்டா அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஒட்டி வச்சு உட்காரதா இருந்தால் வந்து கால் முட்டி வந்து டச் ஆகுது. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா வந்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இது வந்து இங்கே இருக்குன்னா இது வந்து இங்கே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா வந்து நம்ம பேனியர் பாக்ஸ் வந்து ரேட்டு பார்த்தோன்னா, அதாவது என்ஃபீல்டு பிராண்ட்லேயே பார்த்தோன்னா அரௌண்டாக 28,000 கிட்ட அது வருது. நார்மலாக லோக்கலில் போகிறதா இருந்தால் எப்படியே பார்த்தாலும் ஒரு 20,000 நேர் வந்துடும். இதே சேடில் பேக்காக இருந்தால் லோ காஸ்ட் ஒரு 3.5 ஒரு 6-7 ரேஞ்சில் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பேக் கிடைக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம வந்து பேனியரில் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப ஹையாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து பேக் பார்த்தா வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நம்ம வந்து பெருசாக ஹை காஸ்ட் போகலாமா லோ காஸ்ட் போகலாமா அப்படின்றது. ஓகே, செகண்ட் பாயிண்ட்டாக பார்த்தா வந்துட்டு மவுண்ட் பண்ணுறது. அது இப்போ நம்ம சேடில் பேக் எடுத்துட்டா மவுண்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சிம்பிள் தான். நம்ம அப்படியே மேலே போய் போட்டோம்னா நான் 2 கிளிப் எடுத்து ஜாயின் பண்ணிட்டோம்னா சிம்பிளாக மேட்ரு முடிஞ்சிடும். இதே பேனியர் பாக்ஸ் இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது ரொம்ப டைம் இல்லை, ஒரு சின்ன டைம் எடுக்கும். அப்படின்னா வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே 4 கிளாம்ப், ஒரு கிளாம்ப் வந்து இந்த சேடில் ஸ்டே ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேடில் பேக்காக இருந்தால் எதுனா நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பேனியர் பாக்ஸுக்கு ஒரு 4 கிளாம்ப் மாதிரி உள்ள வரும். ஸோ அதை போட்டு உள்ள டைட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது ரொம்ப டைம் கிடையாது. பட் கம்பேரிசன், அதாவது நம்ம பேக்குக்கும் இது கம்பேர் பண்ணோன்னா பேனியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா சேஃப்டி வைஸ் இதுதான் எனக்கு இதுக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். எப்படின்னா வந்து நம்ம ஒரு லாங் ட்ரிப் போகிறோம், ஒரு பர்டிகுலர் பிளேஸ் போகிறோம், பைக்கை விட்டு நம்ம கீழே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி பிளேஸாக இருந்தால் நம்ம சேடில் பேக் போடுறதா இருந்தால் வந்து அப்படியே பைக்கில் விட்டுட்டு போக முடியாது. உள்ளே ஏதாச்சும் இருக்கிற வந்துட்டு யாராவது திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதே இது பேனியர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு சேஃப்டி வைஸ், அதாவது வித் கீ வருமா, நமக்கு வந்து நம்ம கீ இல்லாமல் யாருமே அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது. கீ இருந்தால் தான் உள்ளதை நம்ம வந்து போல்ட்டே கழட்ட முடியும். ஸோ சடனாக வந்து யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு லாங் ட்ரிப் போகும்போது இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அதாவது நம்ம உள்ள வைக்கிற பொருளை பொறுத்து, சப்போஸ் இப்போ கேமரா இல்லை ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் நம்ம உள்ளே வச்சிருக்கோம்னா சேஃப்டியாக இருக்கோம்னா வந்து பேனியர் பாக்ஸ் தான் போய் ஆகணும். இல்லை பரவாயில்ல நம்ம ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் கேரி பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு சேடில் பேக் போய்க்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப், ரெயின் ப்ரூஃபுக்காக வந்து யூஸ் ஆகணும். ஏன்னா வந்து பேனியர் பாக்ஸ் நான் வந்து நமக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா கவர் போட தேவையில்லை. பார்த்தோன்னா அது சைட்லேயே அவங்க வந்து ரப்பர் பீடிங் எனக்கு கொடுத்து உள்ளே வந்து தண்ணி போகாது அப்படின்னு 100% வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சேடில் பேக் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் காஸ்ட்லியான பேக் பார்த்தா உள்ளே வந்து அவங்க வந்து ரெயின் ப்ரூஃப் லேயர் கொடுத்துருந்தா கூட வந்து பார்த்தா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கவர் நம்ம போடுறது பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஜிப்பில் கேப் இருக்கும், சின்ன கேப்லேருந்து எப்படின்னா தண்ணி உள்ளே போகும். ஹெவி ரெயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேடில் பேக்கில் வந்து தண்ணி உள்ளே போகிற வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஈவன் அது வாட்டர் ப்ரூஃப் பேக்காக இருந்தால் கூட வந்து வாய்ப்பு. பட் பேனியர் பாக்ஸ் எடுத்துகிட்டா வந்து அந்த ப்ராப்ளமே இல்லை. அது வந்து 100% வாட்டர் ப்ரூஃப் தான். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்ட் ஓட்டுறதுக்கு, அதாவது சிட்டியில் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு ஹெவி டிராஃபிக்கான பிளேஸில் போகிறோன்னா எப்போவுமே நம்ம வந்து ட்ராவல் வந்து ஃபாரஸ்ட்லேயே இல்லை தனியாக போகணும் கிடையாது, ஒரு சிட்டியை வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட பிளேஸில் போகும்போது நம்ம வந்து பேனியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணிட்டு போகிறதுக்கும் சேடில் பேக் போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் வந்து பேனியர் பாக்ஸ்ன்றது கொஞ்சம் அகலமாக வெளியே கவர் ஆன மாதிரி நம்ம ஓட்டும் போது சிட்டியில் வந்து கட்டடிச்சு போகிறோம்னா பேனியர் பாக்ஸ் வந்து டச் ஆகி வந்துட்டு ஆக்சிடென்ட் காசு பண்ணுற வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம நிறைய வீடு நானே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் பேனியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணி சடனாக ஓட்டும் போது வந்துட்டு ஆக்சிடென்ட் காசு ஆகும். பட் இதே சேடில் பேக்காக இருந்தால் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கா. சப்போஸ் இங்கே டச் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா பேக்னும் போது அவ்வளோத்துக்கு வந்து ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஒரு காரில் டச் ஆனால் கூட ஸ்க்ராச்சஸ் அவங்களுக்கு கூடாது, இல்லை நம்ம பேக் கொஞ்சம் அமுக்கி கொடுத்துக்கும். பட் பேனியர் பாக்ஸாக இருந்தால் வந்து எங்கேயாச்சும் டச் பண்ணனா அவங்களுக்கும் பாதிப்பு, நமக்கும் பாதிப்பு. ஸோ வந்து ஒரு சிட்டி ஓடுற கம்ஃபர்ட் பார்த்தா வந்து பேனியர் பாக்ஸ் கொஞ்சம் ஒரு ரிஸ்கி தான். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தா வந்து உள்ளே வைக்கிற பொருள் நம்ம இப்போ உள்ள வந்து சப்போஸ் வந்து பேனியர் பாக்ஸாக இருந்தால் ஒரு கேமரா அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பேக் பண்ணாமல் லூஸாக வச்சுருந்தோம்னா நம்ம போகும்போது ஒரு ஆஃப் ரோடிங் இல்லை வந்து ஒரு தாறுமாறான ரோட்டில் ஏறும்போது உள்ளே இருக்க பொருள் வந்து தூக்கி போட்டு உள்ள டேமேஜ் ஆகிற வாய்ப்பு ஜாஸ்தி. பட் இதே சேடில் பேக்காக இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே வந்து வச்சா கூட நம்ம பைக் ஏற்ற மாதிரி கொஞ்சம் அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். சும்மா வந்து உள்ள இருக்க பொருள் வந்து தூக்கி போடாது, அப்படியே ஒரு பெர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இதை வந்து பாக்ஸ்னால் வந்து
அந்த உள்ள வைக்கக்கூடிய பொருள் வந்து இப்போ ட்ரெஸ்ஸாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஒரு மொபைல் விட மாட்டோம், சப்போஸ் ஒரு கேமரா சொல்கிற மாதிரி கேமரா இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் உள்ள போகிறோம்னா தூக்கி போட்டு டிஸ்பிளே உடையிறது இந்த மாதிரிப்பட்ட வாய்ப்பு வந்து பேனியர் பாக்ஸில் ஜாஸ்தி. அது வைக்கிறதா இருந்தால் வேணா உள்ள நம்ம வந்து அதுக்கேற்ற ஒரு பேக்கிங் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த மாதிரி வச்சா ப்ராப்ளம் இல்லை. பட் எப்படி பார்த்தாலுமே உள்ள வைக்கிற பொருள் வந்து பேனியரில் வந்து கொஞ்சம் தூக்கி போடும். பட் பேக்காக இருந்தால் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தா வந்துட்டு அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ். இப்போ வந்து பேனியர் பாக்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரிப்பட்ட ஒரு செட்டப் வந்து நான் பண்ணி ஆகணும். சும்மா வந்து பேனியர் பாக்ஸ் எதுலையுமே நம்ம வந்து கிளாம் பண்ண முடியாது. இந்த செட்டப் இருந்தால் மட்டுமே தான் பேனியர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பட் இது சேடில் பேக் எடுத்துக்கிட்டால் வந்துட்டு இது இல்லாட்டா கூட வந்து நம்ம போட்டுக்கலாம். இது இருந்தால் வந்து பார்த்தா இன்னும் ஒரு சேஃப்டியாக கொஞ்சம் ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ஷேப்பாக இருக்கும். இது இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா வேறு பைக்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு டாமினார் விட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பைக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நம்ம சேடில் பேக் வந்து சும்மாவே போட்டுக்கலாம் வேணாம். அது வந்து அந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து போகாது. இது செட்டப் இல்லாட்டா கூட பார்த்தா நம்மளால் சேடில் பேக் வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். பட் பேனியர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டால் இந்த மவுண்ட் இல்லாமல் நம்ம பேனியர் பாக்ஸ் கேரி பண்ணவே முடியாது. ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னா வந்துட்டு லைஃப். ஏதோ வந்து ஜாஸ்தி லைஃப் கொடுக்குறோம் வாங்கிட்டோம்னா நான் வந்து லைஃப் லாங் நமக்கு வந்து அது வந்து நம்ம கூடயே இருக்கும், அது ப்ராப்ளம் வராது, டேமேஜ் ஆகாதுன்னு பார்த்தா வந்து பேனியர் பாக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேடில் பேக் எடுத்துகிட்டா வந்து நம்ம ரயிலில் போவோம், வந்து ஜாஸ்தி வாஷ் பண்ணுறது இப்பெல்லாம் பண்ணும்போது என்னன்னா அதோட லைஃப் வந்து கம்மியாக கொஞ்சம் ரிப்பீட்டடாக நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பேக் வந்து அந்த ஸ்டிஃபாக இருக்காது, கொஞ்சம் வந்து சொல்கிறது கொலன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடும். இல்லை வந்து எங்கேயாச்சும் ஸ்டிச் விட்டுச்சுன்னா வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வந்து அது ஒரு ப்ராப்ளம். ஸோ லைஃப் லாங் எதுவும் நமக்கு வந்து கூட வரும் பார்த்தா வந்து பேனியர் பாக்ஸ்னால் வந்து லைஃப் லாங் நமக்கு வந்து சேஃப்டினா என்ன சொல்கிறது, அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக இருக்கும். அந்த இன்வெஸ்ட் நம்ம அமௌண்ட் பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சேட்டில் பேக் எடுத்தால் அதோட லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, இன்னொரு இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா வந்து சைலன்சர் ரிலேட்டடாக வரக்கூடியது. இப்போ வந்து அப்சைடு சைலன்சராக தெரியுமா, அப் டூ மேலே பார்த்துருக்க சைலன்சர் வந்து பார்த்தா அந்த இதுக்கு வந்து எது ஒரு சின்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் என்னோட பைக் காமிச்சு தரேன். எப்படின்னா இப்போ சைலன்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்கே வர இருக்குதா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து எனக்கு அந்த கார்டு போட்டிருக்கிறதுனால பார்த்தா இது எப்படின்னா வெளியே தான் வரும். பட் எல்லா பைக்கும் இப்படி இருக்காது. நம்ம எக்ஸாஸ்ட் வந்து மேலே பார்த்துருக்குன்னா சப்போஸ் நம்ம வந்து இப்போ ஒரு சேடல் பேக் யூஸ் பண்ணுறோன்னா அதுனா ஹீட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சைலன்ஸில் பட்டு கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா வந்து சடனாக அது பேன் ஆகிடும், வந்து சீக்கிரமாக ஓட்ட விடுற வாய்ப்பு இருக்குது. பட் பேனியர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டால் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் எப்படினாலும் வந்து டச் ஆக பொருளுக்கு கேப் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பட் பேக் எடுத்துகிட்டு நம்ம எப்படி தான் கேப் ஃபிக்ஸ் பண்ணாலுமே நம்ம ரன்னிங்கில் போகும்போது கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு எடுத்து கொஞ்சம் பார்த்தா அது வந்து ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்க்கும்போது பார்த்தா வந்து நமக்கு சேடல் பேக் வந்து சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் பேனியர் பாக்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ சொல்ல போகிற பார்த்தா வந்து ரெண்டுமே காமன் தான். நீங்கள் பேனியர் யூஸ் பண்ணாலும் இல்லை வந்து சேடல் பேக் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பில்லியன் உட்கார கம்ஃபர்ட் வந்து ரெண்டுமே பார்த்தா வந்து கம்மி தான். பேனியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணால் கூட பில்லியன் உட்காரவங்களுக்கு பார்த்தா கால் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி உட்கார மாதிரி கஷ்டப்பட்டு உட்கார மாதிரி இருக்கும். இதே சேடல் பேக் எடுத்துக்கிட்டாலும் சேம் தான். பட் கம்பேரிசன் அதாவது பார்க்கும்போது பேனியர் பாக்ஸை விட பார்த்தா சேடல் பேக் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும் பேக். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அவ்வளோ இம்பாக்ட் இருக்காது. பட் மெட்டல் பாடி ஆகும்போது நமக்கு வந்து தூக்கி போடும்போது கால் அடிபடுற வாய்ப்பு இருக்குது. பட் ரெண்டுமே பார்த்தா பில்லியன் கம்ஃபர்ட் வந்து கம்மி தான். ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு ஒரு சின்ன சஜஷன் இப்போ தேவைப்படுது. நான் வந்து பேனியர் பாக்ஸ் போகலாமா இல்லை வந்து சேடல் பேக் போகலாமா? இப்போ சப்போஸ் நீங்களாக இருந்தால் வந்து ஒரு பைக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்கன்னா பேனியர் பாக்ஸ் வாங்குவீங்களா இல்லை சேடல் பேக் வாங்குவீங்களா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எனக்கு சஜஷன் கொடுங்க. உங்களுக்கு வந்து இந்த பைக் இது சூட் ஆகும் இல்லை வந்து இதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு பேனியர் பாக்ஸ் ஆர் சேடல் பேக் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு லீவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் இது வந்து இது பெஸ்ட் அது பெஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். ஓகேவா? பை.